Hello students, welcome to IAS by Heart. Welcome to today's comprehensive editorial analysis. இன்னைக்கு அனாலிசிஸில் யூபிஎஸ்சி பர்ஸ்பெக்டிவில் இருக்க ஆர்டிகல்ஸ் மட்டும் பார்க்கலாம். The direction that the NCF need to take, இப்போ ரீசெண்டாக NCERT அதாவது நேஷனல் கவுன்சில் ஃபார் எஜுகேஷனல் ரிசர்ச் அண்ட் ட்ரைனிங் has tasked the state councils to develop our state curriculum framework. இதை வச்சு தான் அந்த சைல்ட்ஹுட் கேர் எஜுகேஷன், டீச்சர் எஜுகேஷன், அடல்ட் எஜுகேஷன் அது எல்லாமே டெவலப் பண்ணுவாங்க. இது வந்து நேஷனல் எஜுகேஷன் பாலிசியில் இருக்கிற விஷயத்தை மட்டும் நம்ம ஃபோக்கஸ் பண்ணால் பத்தாது அப்படிங்கிறத இதில் சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ஆர்டிக்கல் வெறும் நீங்கள் ஹைலைட்டட் போர்ஷன்ஸ் மட்டும் பார்த்தா போதும், மற்றபடி நமக்கு தெரிஞ்ச விஷயத்தை தான் சொல்லியிருக்காங்க. யூபிஎஸ்சியில் இவ்வளோ டீட்டெயில்டாக கேட்க மாட்டாங்க. Now moving on to the next article, limits of cooperation. Reforms in cooperative sector should not be at the cost of federal principle. Recently the cooperative movement certainly needs reform and revitalization. Political interference, cooperative societies illama இப்போ recently many cooperative societies there are not elections held regularly. 97th constitutional amendment in 2012 was a major step towards infusing autonomy. அதாவது இந்த கோஆப்ரேட்டிவ் சொசைட்டிஸில் இதை தான் நம்ம இன்ஃப்யூஸ் பண்ணுறோம். ஈவன் வெல் இன்டென்ஷன்ட் எஃபர்ட்ஸ் டுவர்ட்ஸ் ரிஃபார்ம் cannot be at the cost of quasi federal principles. அதாவது it cannot be like 50-50 இங்கேயோ அங்கேயோ அந்த மாதிரி இருக்க முடியாது. The amended part of 9B constitution concerns the cooperative societies. இதை நம்ம பார்த்துருக்கோம். There are 22 parts. அதில் 9B part relates to cooperative society. It delineated the contours of what state legislation on cooperative societies ought to contain. என்ன ப்ரொவிஷன்ஸ் இருக்கணும், மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் டைரக்டர்ஸ் எவ்வளோ இருக்கணும், அதில் ஒவ்வொரு குரூப் ஒரு ஒவ்வொரு காஸ்ட்டில் எவ்வளோ பேர் இருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் எஸ்சிஸ்க்கு எவ்வளோ ரிசர்வேஷன் இருக்கணும், விமென்க்கு எவ்வளோ இருக்கணும், டேர்ம்ஸ் ஆஃப் எலெக்டட் மெம்பர்ஸ் எவ்வளோ, அது எல்லாமே இட் இஸ் டிஸ்கஸ்ட் இன் திஸ் பார்ட். Whether the 97th amendment impacted the legislative domain and therefore required ratification by half of the legislature, இதெல்லாம் வந்து it requires 2/3 majority in the parliament. இப்போ ரீசெண்டாக சுப்ரீம் கோர்ட் 2:1 மெஜாரிட்டியில் upheld the judgment holding that the amendment is invalid but only in relation to cooperative under the state. அதாவது ஸ்டேட்க்கு அடியில் இருக்க கோஆப்ரேட்டிவ்ஸில் இருக்க இன்ஸ்டிடியூஷன்ஸ்க்கு மட்டும் இது இன்வேலிட்னு சொல்லியிருக்காங்க. So a certain kind of amendments to the constitution must be ratified by 50% of the state legislature. For example, இப்போ ஜிஎஸ்டியில் ஏதாவது ஒரு சேஞ்ச் வருது அப்படின்னா it has to be ratified by the states also because tax அப்படிங்கிறது both center and state needs it. அதனால நம்ம ஃபிஸ்கல் பிரின்சிபல்ஸில் இல்லை ஃபிஸ்கலில் ஏதாவது ஒரு சேஞ்ச் கொண்டு வரோம் அப்படின்னா அதில் ஃபெடரலிசமை நம்ம ரெஸ்பெக்ட் பண்ணி தான் ஆகணும். The ratification requirement will apply if there is any attempt to fetter the state legislatures in any way while enacting a law on their own domain, even if there is no attempt to alter the distribution of legislative powers. So the concern expressed by some about the adverse implication of formation of a new ministry for cooperation on federal principles could be true. அதாவது இப்போ புதுசாக நம்ம ஒரு நியூ கோஆப்ரேட்டிவ் சொசைட்டிஸ் அதோட அட்மினிஸ்ட்ரேஷனுக்காக நம்ம புதுசாக ஒரு மினிஸ்ட்ரி கொண்டு வந்தாலுமே will it be concentrated only in the center or there has to be a ministry in the state also? இதெல்லாம் நம்ம பார்த்து தான் கொண்டு வரணும். அப்படி இல்லைன்னா இது குவாசி ஃபெடரல் மெஷராக மாறிடும். However, there is no denying that the scope for democratizing the functioning of cooperative societies and enhancing their autonomy remains unchanged. ஸோ அதுதான் இந்த ஆர்டிக்கலில் சொல்லியிருக்காங்க. அடுத்து டிமினிஷிங் ஸ்டேட்டஸ் ஆஃப் த சைனீஸ் ஒர்க்கர். இப்போ இதில் சைனீஸ் அதாவது சைனாவில் ஒரு ஒர்க்கர் எப்படி இருந்தாங்க, அங்கே எப்படி இன்னுமுமே ஒர்க்கர் ப்ரொட்டஸ்ட்ஸ் நடந்துகிட்ருக்கு, ப்ராஃபிட் மேக்ஸிமைசேஷன்லேயே எப்படி அவங்க ஃபோக்கஸ்லாம் போயிட்டு லேபர் ரிஃபார்ம்ஸ் எதையுமே அவங்க கண்டுக்காமல் விட்டுட்டாங்க. அதாவது ஒருத்தவங்க பிறந்ததுலேருந்து சாகிற வரைக்கும் அவன் வேலை பார்த்துட்டே தான் இருக்கணும், ஒரே ஃபேக்ட்ரியில் தான் இருக்கணும். அவன் நினச்சா அவனால் ஒரு ஃபேக்ட்ரி ஓப்பன் பண்ணுறதோ அதெல்லாம் பண்ண முடியாது. த பவர் இஸ் கான்சன்ட்ரேட் த பவர் அண்ட் மணி போத் இஸ் கான்சன்ட்ரேட்டட் அமங் ஃபியூ பீப்புள் ஒன்லி. அதை தான் இந்த ஆர்டிக்கலில் டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க. இது மோஸ்ட்லி சைனாவோட சொசைட்டி எப்படி ஒர்க் பண்ணுது, அங்கே இருக்க ஒரு ஒர்க்கரோட நார்மல் லைஃப் எப்படி இருக்கும், அதெல்லாம் தான் இதில் சொல்லியிருக்காங்க. Now moving on to the next one. அடுத்தது ஒலிம்பிக்ஸ் பற்றி பேசியிருக்காங்க. ஒலிம்பிக்ஸ் இப்போ ரீசெண்டாக இட்ஸ் கோன் ஸ்டார்ட். வி நோ தட் இட் இஸ் ஹேப்பனிங் ஒன்ஸ் இன் 4 years. இப்போ ரீசெண்டாக இந்த ஒலிம்பிக்ஸ் ஆரம்பிக்கிறது அது இதுன்னு எவ்ரி கண்ட்ரி இஸ் என்தூசியாஸ். பட் வாட் இந்தியாஸ் கன்சர்ன் இஸ் நம்மளால் ஏன் இன்னும் இதில் பார்ட்டிசிபேட் பண்ண முடியல. ஃபார் எக்ஸாம்பிள் 1960 மில்கா சிங், அப்புறம் 1984 பிடி உஷா மிஸ் பண்ண மெடல்ஸ், இதுக்கெல்லாம் என்ன ரீசன்? பாவர்ட்டி எவ்வளோ தூரம் இதை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுது, அப்புறம் வேறு என்னென்ன ஃபேக்டர்ஸ் இருக்குது, நம்மக்கிட்ட இப்படி ஒரு ரிச்
டெமோக்ராஃபிக் டிவிடெண்ட் இருந்துமே நம்மளால் பெனிஃபிட்ஸ் ஏன் ரீப் பண்ண முடியல அப்படிங்கிறதெல்லாமே இதில் சொல்லியிருக்காங்க. we have to make sure that our youth அவங்க வந்து ஒரு வேலை வாங்குறது இல்லை வந்து அகடமிக்ஸில் எக்ஸல் ஆகிறது இது மட்டுமே அவங்க ஃபோக்கஸ் இல்லாமல் their focus should be on other things also. Extra curricular activities, sporting has to become a part of their healthy lifestyle. இதுக்குன்னு தனியாக போகக்கூடாது. ஒன்று ஸ்போர்ட்ஸுக்கு போனால் அவங்க அகடமிக்ஸ் தியாகம் பண்ணிடணும், இல்லை அகடமிக்ஸ் போனால் ஸ்போர்ட்ஸ்னு ஒரு விஷயமே அவங்க லைஃப்பில் இருக்கக்கூடாது. இந்த மாதிரி இல்லாமல் ஒரு பேலன்ஸ் இருக்கணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. 1900லேருந்து இது வரைக்கும் நம்ம வாங்கின மெடல்ஸே டோட்டல் மெடல் டேலியே 28 தான். ஸோ திஸ் இஸ் அ வெரி அப்சிமலி லோ ஸ்கோர். ஸோ வி ஹாவ் டு மேக் ஷுர் தட் வி டேக் வேரியஸ் ஸ்டெப்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் டாப்ஸ்னு ஒரு ஸ்கீம் இருக்குது. அப்புறம் வந்து ஸ்டேட் ஒலிம்பிக் ஸ்கீம். இப்போ யாராவது ஸ்டேட்லேருந்து ஒலிம்பிக்ஸ் ரெப்ரசன்ட் பண்ணி போனாங்க அப்படின்னா அவங்களுக்கு அஷ்யூர்டாக ஒரு கவர்மெண்ட் ஜாப் இருக்குது அப்படின்னு வேரியஸ் ஸ்டேட் கவர்மெண்ட் சொல்லியிருக்காங்க. யாராவது ஏதாவது ஒரு மெடல் பெரிய லெவலான இதில் வந்தாலே அவங்க வந்து they will be given a very high prestigious post. அந்த மாதிரிலாம் various governments have taken steps. So we have to make sure that we go in lines with them and encourage and reap the benefits of demographic dividend. For example, ஸ்போர்ட்ஸுங்கிறதே ஒரு சாஃப்ட் டிப்ளமசிக்கான ஒரு ஃபீல்டு. அந்த மாதிரி ஸ்போர்ட்ஸ், யோகாவாக இருக்கட்டும், பாலிவுட், கல்ச்சர், ஃபுட் ஐட்டம்ஸ், இது எல்லாமே சாஃப்ட் டிப்ளமசியில் வரும். ஸோ பை டேக்கிங் ஸ்டெப்ஸ் இன் திஸ் we can go for expanding our diplomatic relations. அந்த அளவுக்கு வரைக்கும் இதை போக முடியும் அப்படிங்கிறத இதில் சொல்லியிருக்காங்க. அடுத்தது, will the new e-commerce rules really favor consumers? இதை வந்து ஒரு டிஸ்கஷன் மாதிரி பண்ணியிருக்காங்க between two people who bring about what are the negatives in this அப்படிங்கிறத இதில் சொல்கிறாங்க. இப்போ ரீசெண்டாக யூனியன் மினிஸ்ட்ரி ஆஃப் கன்சியூமர் அஃபேர்ஸ் அண்ட் ஃபுட் என்ன சொன்னாங்கன்னா, கன்சியூமர் ப்ரொடெக்ஷன் ஆக்ட் ஆஃப் 2019க்கு வேரியஸ் அமெண்ட்மெண்ட்ஸ் கொண்டு வந்திருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு சீஃப் கம்ப்ளைண்ட்ஸ் ஆஃபீஸர்னு ஒருத்தவர் வேணும், ஒரு கிரீவன்ஸ் ஆஃபீஸர்னு ஒருத்தவங்க உள்ளேயே இருக்கணும் ஒரு ஆஃபீஸில். அப்புறம் ஃபால் பேக் லயபிலிட்டி, ரெஜிஸ்ட்ரேஷன் ஆஃப் இ-காமர்ஸ் என்டிட்டிஸ், அப்புறம் வந்து சடன் சேல்ஸ் ஆர் ஃப்ளாஷ் சேல்ஸ் இருக்கக்கூடாது. அந்த மாதிரி நிறைய விஷயம் அந்த புது அமெண்ட்மெண்ட்ஸில் வருது. அதெல்லாம் எவ்வளோ ஒர்க் அவுட் ஆகும், எவ்வளோக்கு எவ்வளோ ப்ராக்டிக்கலாக இதெல்லாம் ஃபீஸிபிள், அதை தான் இதில் டிஸ்கஸ் பண்ணுறாங்க. The rules are applicable to all goods and services brought or sold over digital or electronic market. அதாவது இது அமேசான், ஃப்ளிப்கார்ட் மட்டும் இல்லை. ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் ஸ்விக்கியில் ஆர்டர் பண்ணுறீங்கன்னா அதுவுமே ஒரு டிஜிட்டல் மீடியம்லேருந்து நீங்கள் ஆர்டர் பண்ணுற ஒரு விஷயம் தான். ஸோ அதுக்குமே இது வந்து அப்ளை ஆகுமா, அந்த அளவுக்கு இன்னும் இதில் கிளியராக சொல்லலை. There is a lot to talk about dominant firms. Regulation of these firms should actually come within the ambit of Competition Commission of India. அதுக்கப்புறம் டேட்டா ப்ரைவசி ஒன்று இருக்குது. இந்த ரூல்ஸ் வந்து அந்த எல்லா கன்சர்ன்ஸையுமே அட்ரஸ் பண்ணல. அண்ட் these rules look like the government want to push its agenda or pet project which is make in India. அதை மட்டும் ப்ரமோட் பண்ணும் அப்படிங்கிறதுக்காக இந்த ரூல்ஸை வந்து பிளைண்டாக ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்குது அப்படிங்கிறத சொல்கிறாங்க. அப்புறம் இந்த ரூல்ஸ் கொண்டு வந்த இன்டென்ட் என்ன அப்படிங்கிறது கிளியராக இல்லை அப்படிங்கிறதையும் சொல்கிறாங்க. ஒரு லான்னு ஒன்று இருக்கணும் அப்படிங்கிறது ஒரு ஸ்டைல், இன்னொன்று லாவை அப்ஹோல்ட் பண்ணும் அப்படிங்கிறது ஒரு ஸ்டைல். ஸோ வி ஹாவ் டு மேக் ஷுர் தட் வி அப்ஹோல்ட் த லா ராதர் தேன் ஜஸ்ட் ஹேவ் த லா. E-commerce platforms already have customer care center where you can lodge complaints. There is competition between platforms. அது இல்லாமல் quality checks அது இதுன்னு நிறைய நடக்குது. There are consumer codes that cheated consumers can go and access. இதெல்லாம் இல்லாமல் நமக்கு எதுக்கு இப்போ இன்னமுமே ஒரு கிரீவன்ஸ் ஆஃபீஸர்னு ஒருத்தவர் வேணும், ஃபைனலாக வந்து அவர் வந்து ரெசிடெண்ட்டாக இருக்கணும், அப்புறம் வந்து சீஃப் கம்ப்ளைண்ட்ஸ் ஆஃபீஸர்னு ஒருத்தவர் வேணும். இதெல்லாம் எதுக்கு? ஆல்ரெடி காம்படிஷன் கமிஷன் ஒன்று இருக்குது, இது இல்லாமல் இதுவும் இருக்குது. ஸோ வை டோன்ட் we just have what we have and அதோட எஃபிஷியன்சி மட்டும் நம்ம இன்க்ரீஸ் பண்ணால் பத்தாதா அப்படிங்கிறத ஒரு நியாயமான கொஷின் ஒன்று கேட்குறாங்க. அதே மாதிரி இது வந்து ஒரு ஃபார்ம் ஆஃப் ப்ரொடெக்ஷனிசம். ஃபார் எக்ஸாம்பிள், ட்ரம்ப் இப்போ வந்து அமெரிக்கா ஃபார் அமெரிக்கன்ஸ் அந்த மாதிரி சொன்ன மாதிரி இதில் இந்தியன் கூட்ஸ் ஆர் லோக்கல் கூட்ஸ் தான் நம்ம ப்ரமோட் பண்ணோம் அப்படின்னு சொல்கிறது isn't it a kind of protectionism அப்படின்னு ஒரு கேள்வி கேட்குறாங்க. எல்லா கண்ட்ரியுமே ப்ரொடெக்ஷனிசம் பண்ணும், யூஎஸ் மட்டும்தான் பண்ணணும்னு கிடையாது. ஆல் த கண்ட்ரீஸ் வில் டூ தட். இதில் பியூட்டி என்னென்னா, நம்ம எப்போ த மொமெண்ட் வி அப்ளை கவுண்டர் வெயிலிங் டியூட்டி ஆர் ஆன்டி டம்பிங் டியூட்டி, அதுவுமே ஒரு ஃபார்ம் ஆஃப் ப்ரொடெக்ஷனிசம் தான். ஸோ we have to make sure that நம்ம ப்ரொடெக்ஷனிசம்னு ராவாக ஒன்று ஃபாலோ பண்ணாமல் we are trying to subvert the law or we are beating around the bush அந்த மாதிரி சொல்லலாம். ஸோ
அப்புறம் நமக்கு இன்னொரு விஷயம் என்னன்னு தெரியும்னா, நம்ம என்னதான் ரூல்ஸ் போட்டாலும் we know that all these bigger companies like Amazon, Flipkart, Walmart, all these bigger companies, they will go ஏதாவது ஒரு வழியில் they'll bend these rules because they have huge lawyers, and the lawyers they'll study between the lines and they will make sure that these rules are bent. So இதில் ultimately affect ஆக போகிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா only small vendors. So it will be the small sellers and e-commerce platforms that will not be able to navigate through these laws. ஸோ என்ன பண்ணணும்னு நம்ம நினச்சோமோ ஸ்மால் லாயர் செல்லர்ஸ்க்கு இதை நம்ம ஈஸியாக்கணும்னு நினச்சோமோ அது அப்படியே ஆப்போசிட் ஆகி அதர் பீப்புள் ஃப்ளாஷ் சேல்ஸ் தானே போடக்கூடாது, நான் அந்த மாதிரி போடல, நான் முன்னாடியே இன்ஃபார்ம் பண்ணிவிட்டு சேல்ஸ் போடுறேன், ஸோ திஸ் வில் நாட் பி ஃப்ளாஷ் சேல்ஸ் அந்த மாதிரி they will surely bend the rules. ஸோ இதில் அஃபெக்ட் ஆக போகிறதே ஸ்மால் செல்லர்ஸாக தான் இருப்பாங்க. ஆனால் நம்ம பெனிஃபிட் பண்ணணும்னு நினச்சதே அவங்கள தான் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. அதே மாதிரி டீப் டிஸ்கவுண்டிங்கை இந்த ரீசெண்டாக வர அமெண்ட்மெண்ட்ஸ் வந்து பயங்கரமாக டிஸ்கரேஜ் பண்ணுது. டீப் டிஸ்கவுண்டிங்க்கு இந்த சேல்ஸ் போடக்கூடாது, சடன் சேல்ஸ் போடக்கூடாது, அந்த மாதிரி மட்டுமே நம்ம போடக்கூடாது. ஃபார் எக்ஸாம்பிள், ஃப்ரான்ஸ் ரியலைஸ் த டீப் டிஸ்கவுண்டிங் கேன் கிரியேட் ப்ராப்ளம்ஸ். ஸோ இட் மேண்டேட்டட் that you cannot sell anything cheaper than the price you bought it for. For example, நீங்கள் 10 rupeesக்கு ஒரு விஷயத்தை வாங்குறீங்க அப்படின்னா நம்ம அதை டிஸ்கவுண்ட் பண்ணி அந்த 9 rupees 8 rupeesக்கு விற்க முடியாது. You can sell it at the minimum price of the cost price. அப்படி ஒருவேளை நீங்கள் காஸ்ட் ப்ரைஸ்க்கும் கம்மியாக நீங்கள் விற்க போகிறீங்கன்னா கவர்மெண்ட் கிட்ட பெர்மிஷன் வாங்கி அவேர்னஸ் க்ரியேட் பண்ணி ஒரு வருஷத்துக்கு 2 வாட்டி இல்லை ஒரு வாட்டி தான் பண்ணணும். அந்த மாதிரியெல்லாம் we have to make sure. Retail density in India is amazing compared to many other countries in the world. So we have to make sure இப்போ இருக்க இந்த retail density we should maintain அப்படிங்கிறத சொல்கிறாங்க. So concentration of market power is a genuine concern that requires some form of intervention, but not through customer protection tools. So இந்த மாதிரி மார்க்கெட் பவர் யாராவது ஃபியூ பிளேயர்ஸ் கிட்ட, ஃபார் எக்ஸாம்பிள் அமேசான், ஃப்ளிப்கார்ட், இந்த மாதிரி அதுவும் இந்தியாவில் இல்லாத ஜெயன்ட்ஸ் கிட்ட இருக்கும்போது we have to make sure that we take steps for this. ஆனால் அதுக்காக நம்ம ப்ரொடெக்ஷனிஸ்ட் மெஷர்ஸோ இல்லை அவங்களை டிஸ்கரேஜ் பண்ணுற மாதிரியோ இல்லை இ-காமர்ஸ் ஃபைனலாக நம்ம இந்த மாதிரி ஸ்ட்ரிக்டர் ரூல்ஸ் போட்டால் நம்ம சிட்டிசன்ஸும் தான் அஃபெக்ட் ஆவாங்க. அவங்க எதிர்பார்க்குற மாதிரி ப்ராடக்ட்ஸ் வில் நாட் பி டெலிவர்ட் ஃபாஸ்ட், அந்த மாதிரி நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்குது. ஸோ இந்த ப்ரொடெக்ஷனிஸ்ட் மெஷர்ஸ் எடுக்காமல் இஸ் தேர் எனி அதர் வே அபவுட் இட் அப்படிங்கிறத நம்ம யோசிக்கணும் அப்படிங்கிறத இந்த ஆர்டிக்கலில் சொல்லியிருக்காங்க. திஸ் ஆர்டிக்கல் இஸ் ஆக்சுவலி வெரி இன்ஃபர்மேட்டிவ். ஸோ என்னென்ன பாசிட்டிவ்ஸ் இருக்குது, என்னென்ன நெகட்டிவ்ஸ் இருக்குங்கிற இந்த 2 பேருமே இதை டிஸ்கஸ் பண்ணுவாங்க. ஸோ ஐ வுட் அட்வைஸ் யூ டு ரீட் த ஹைலைட்டட் போர்ஷன்ஸ் ஆஃப் திஸ் ஆர்டிக்கல். Moving on, making decisions under stress. இப்போ ரீசெண்டாக the COVID pandemic has a biggest disruption to our lives. அதாவது dramatic shift in our personal life, work life, இது ரெண்டுலேயுமே ப்ராப்ளம் இருக்குது. people we know are getting ill, people we know are என்ன சொல்கிறது, they are dying because of COVID pandemic. அந்த மாதிரி நிறைய ப்ராப்ளம் இருக்குது. people are losing their income. அதுக்கப்புறம் வந்து கவர்மெண்ட்ஸ் அண்ட் இண்டிவிஜுவல்ஸ் இவங்க 2 பேரும் பிஹேவியரல் ஷிஃப்ட் we can see. அதாவது இண்டிவிஜுவல்ஸ் they are not comfortable going outside, சோஷியலைசிங்கே ரொம்ப குறைஞ்சிருச்சு, சோஷியலைஸ் பண்ணாமல் இருக்கிறது தான் சேஃப் அப்படிங்கிற மாதிரி மாறிட்டுருக்கு. ஸோ the stress caused by the pandemic has sustained over a long period of time. இதை தான் நம்ம chronic stressன்னு சொல்லுவோம். if stress continues for a long period of time, it is called as chronic stress. இந்த chronic stressனால என்ன ப்ராப்ளம் வரும் அப்படின்னா, it will have a great effect on our brain. in fact பிரெயினோட சைஸ் கூட குறையலாம் if exposed to a prolonged stress அப்படிங்கிறதெல்லாமும் சொல்கிறாங்க. And we don't tend to make good decisions under stress. In fact, they have repeatedly shown that we do not make good decisions, but இருந்தாலும் இந்த மாதிரி stress timeல we will be even more worse. After the first COVID wave, நம்ம வந்து அந்த லாக்டவுன்ஸ் எல்லாம் லிஃப்ட் பண்ணாங்க. ஸோ வாட் பீப்புள் டிட் வாஸ், ஓகே திஸ் இஸ் த டைம் டு கோ ஃபார் அ டூர், நம்ம வெளியில் போகணும், வெட்டிங்ஸ் அட்டென்ட் பண்ணணும், அந்த மாதிரி பீப்புள் ஸ்டார்டட் பிஹேவிங் டிஃப்ரெண்ட்லி. ஆனால் அப்போ வந்து வேக்சினே நம்மக்கிட்ட இல்லை. இப்போ இன்ஃபேக்ட் வேக்சின் நம்மக்கிட்ட இருக்குது. மோஸ்ட் ஆஃப் த வேக்சின்ஸ் ஹவ் 90% எஃபிஷியன்சி. அப்பையும் கூட பீப்புள் ஆர் ஸ்கேர்ட் டு கோ அவுட். சோஷியலைசிங் இருக்க மாட்டேங்குது, ஆங்ஸைட்டி சொசைட்டியில் நிறைய பரவுது, இந்த மாதிரி நிறைய ப்ராப்ளம் இருக்குது. ஸோ பீப்புள் ஆர் நாட் ரியாக்டிங் ஹவு தே ஆர் எக்ஸ்பெக்டட் டு ரியாக்ட். While most people are facing drop in income, those with disposable income have begun investing their money. Brokerage firms have reported highest number of demat account openings in past 15 years. So இந்த மாதிரி நடக்கும்போது என்ன ஒரு ப்ராப்ளம் வரும்னா, டக்குன்னு அந்த பபிள் ஒன்று பர்ஸ்ட் ஆகும்போது the whole economy will collapse. அதுக்கேற்ற குஷன் நம்மக்கிட்ட இருக்கா, சேஃப்டி நெட் நம்மக்கிட்ட இருக்கா, அதெல்லாமும் நம்ம பார்த்துக்கணும்.
History shows that retail investors, especially inexperienced newbie investors, are last to enter the bull runs, buying stocks and assets at high price because people in their social networking are making money. So people are trying to make easy money during this pandemic, especially when their financials are very much strained. So people have begun buying and selling cryptocurrencies. They are not currencies but are speculative instruments because they are not backed by any government. History shows that no secret that such speculative manias are caused by our own irrational behavior. So in short சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா this COVID pandemic has promoted our irrational behavior. ஸோ அவ்வளோதான் இதில் சொல்லியிருக்காங்க. திஸ் இஸ் மோர் ஆஃப் ஒரு சைக்காலஜி பர்ஸ்பெக்டிவில் இருக்க ஒரு ஆர்டிக்கல்னு வச்சுக்கோங்களேன். அவ்வளோதான். ஸோ இதெல்லாம் தான் இன்றைக்கி யூபிஎஸ்சி பர்ஸ்பெக்டிவில் இருக்க ரிலேட்டட் ஆர்டிகல்ஸ். ஐ வுட் அட்வைஸ் யூ டு ரீட் த ஹைலைட்டட் portions. You can find this highlighted newspaper from our blog. The link will be given in the description box below. So that's all for today. Tune in tomorrow for tomorrow's editorial analysis. Thank you.